ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பற்றி நான் முன்னாடி டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் அப்ரோச்சஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 2 அப்ரோச் இருக்கும். ஒன்று அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச், அதாவது இது. நெக்ஸ்ட் ஒன்று ட்ரெடிஷ்னல் அப்ரோச். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் தான் நான் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டீப்பாக. அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை பற்றி நான் ஒரு சிம்பிளாக அது என்ன ஃபார்முலாவோ அது மட்டும்தான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் அது ஒரு சாப்டரே இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் இருக்கிறதால கொஞ்சம் பெருசாக போகும்னு சொல்லிவிட்டு நான் அதில் சொல்லலை உங்களுக்கு. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம இது பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்க போகிறோம். இப்போ அக்கவுண்டிங் ஈக்குவேஷன்னா என்னதுன்னா, அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். ஸோ இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் அசட்ஸ் கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் சேர்ந்தது அப்படின்னா, இப்போ ஈக்விட்டிஸ்னால் என்னது, ஒரு பங்கு தான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓனர்ஸ் ஈக்விட்டியும் அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டியும் சேர்ந்தது தான் அசட்ஸ். இது இப்போ அக்கவுண்ட் ஈக்குவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டுவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ஸ், அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேயா, இது டூ ஃபோல்ட் எஃபெக்ட் மெத்தட் கூட சொல்லலாம். It emphasizes on the fact that every transaction has a two-side effect, அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் ஈக்விட்டி அப்படின்றது இன்வால்வ் ஆகுது. அப்படின்னா தட் இஸ் ஆன் த அசட்ஸ் அண்ட் கிளைம்ஸ் ஆன் அசட்ஸ். அசட்ஸோ இல்லை கிளைம்ஸ் ஆன் அசட்ஸோ எப்பயுமே அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டி அண்ட் ஓனர்ஸ் ஈக்விட்டி கூட ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா, இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் ஓனர்ஸ் ஈக்விட்டினா என்னது, கேபிட்டல். அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டினா என்னது, லைபிலிட்டிஸ். ஓனர்ஸோட பங்கு, கேபிட்டல்னால் ஓனர்ஸோட பங்கு. அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டினா அவுட்சைடர்ஸோட பங்கு, அது லைபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே எப்பயுமே அசட்ஸ் கூட ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா, இதுதான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். நம்ம கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணால் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ்லேருந்து கேபிட்டல் மைனஸ் பண்ணால் லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூஸ் எதுனா இருந்தால் அதை கேபிட்டல் கூட ஆட் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்ததுன்னா அதை கேபிட்டல் கூட மைனஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு அசட்ஸ்னால் என்னது, கேபிட்டல்னால் என்னது, லைபிலிட்டிஸ்னால் என்னது, ரெவென்யூனா என்னது, எக்ஸ்பென்சஸ்னால் என்னது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்குள்ளே போகலாம். இப்போ இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் சிலதை அசட்ஸ்னால் என்னது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் லைபிலிட்டிஸ்னால் என்னதுன்னு சொல்லியிருக்கேன். நான் நிறைய அசட்ஸ்லாம் இருக்குது, நிறைய லைபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த சாப்டருக்கு தேவையானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அசட்ஸ்னால் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேஷை அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபர்னிச்சர், அப்புறம் அதாவது ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸு, பேங்க்கு, மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி, டெப்டார்ஸ், இதெல்லாம் அசட் சைடில் வரும். அசட்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு கேஷுன்ற அசட்ஸ்னால் ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா, அசட்ஸுன்றது நம்மளோட கம்பெனியோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொத்துக்கள் என்னென்னா, கேஷுன்றது நம்மளுக்கு ஒரு சொத்து, ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்கிறது, ஃபர்னிச்சர், பேங்க், மிஷின் அண்ட் டெப்டார்ஸ். ஓகேயா, டெப்டார்ஸ்னால் நம்ம யாருக்கு நம்ம சேல் பண்ணுறோமோ அவங்க தான், கிரெடிட்க்கு சேல் பண்ணுறோம்ல அவங்க தான் டெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்டார்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட் இருக்கும். ஸோ அதுதான் டெப்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல்னால் என்னது, கேபிட்டல்னால் இப்போது ஒரு அமௌண்ட் கம்பெனிக்காக அந்த கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் ஒரு ஓனர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸ்னால் என்னது, லயபிலிட்டிஸ்னால் நம்மளோட பொறுப்புகள், அதாவது கிரெடிட்டார்ஸ். இப்போது நம்ம லைபிலிட்டிஸ்னால் நம்ம பே பண்ண வேண்டியது, நம்ம செட்டில் பண்ண வேண்டியது, அது எல்லாமே லயபிலிட்டிஸில் வரும். நம்ம கம்பெனியோட பொறுப்புகள், நம்மளுக்கு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்றது இப்போ சொல்கிறேன் பாருங்கள். கிரெடிட்டார்ஸ்னால் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு தரணும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், கேஷ் கொடுக்கல, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யார்கிட்ட நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க நேம்லாம் கிரெடிட்டார்ஸில் வரும். ஸோ நம்மலாம் அதை தர வேண்டிய அமௌண்ட், கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம தர வேண்டிய அமௌண்ட், அதுதான் கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட்டு பேங்க் லோன், பேங்க்லேருந்து நம்ம லோன் வாங்கியிருந்தால் அதை கண்டிப்பாக தந்து தானே ஆகணும் நம்ம. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் லைபிலிட்டி சைடில் வரும். தென் பில்ஸ் பேயபிள், நம்ம எவ்வளோ பில் பே பண்ணணுமோ அதுவும் லைபிலிட்டி சைடில் வரும். ஸோ நீங்கள்
பேசிக்காக இது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சம் போடுறது. அசெட்ஸ்னால் நம்ம கம்பெனியோட சொத்து, கேபிட்டல்னா த அமௌண்ட் இஸ் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆர் ப்ரொப்ரைட்டர். அந்த கம்பெனிக்காக ஒரு பல்க் அமௌண்ட்டை வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல கம்பெனி, ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து கேபிட்டல். தென் லயபிலிட்டிஸ்னால் நம்ம கம்பெனியில் நம்ம வந்து தரக்கூடிய பொறுப்புகள், நம்ம என்னென்னலாம் அமௌண்ட் தரணுமோ அது, நம்ம என்ன பே பண்ணணுமோ, கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அவங்களுக்கு பே பண்ணணும்ல, அதுதான் கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ், பேங்க் லோன் அண்ட் பில்ஸ் பேயபிள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் லயபிலிட்டிஸ். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் சம்மாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எஃபெக்ட் த டிரான்சாக்ஷன் ஆன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகே, எந்தெந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் அஃபெக்ட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ் rupees 3 lakhs and other liabilities are 2 lakhs, calculate the total assets of the business. ஸோ assets எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். assets equal to capital plus liabilities. ஓகே, இப்போ வந்து அசெட்ஸ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அசெட்ஸ் போட்டுட்டு கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 lakhs. நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 lakhs. ஸோ அசெட்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 5 lakhs இருக்கா. ஸோ இதுதான் நம்ம கம்பெனியோட அசெட்ஸ். ஓகேயா, ஸோ அசெட்ஸ் வந்து 5 lakhs இங்கே போட்டுக்கோங்க. இது இந்த ஈக்குவேஷன் போட்டு திருப்பி நம்ம வந்து அசெட்ஸ் வந்து 5 lakhs போட்டுட்டு கேபிட்டல் 3 lakhs ப்ளஸ் 2 lakhs. ஸோ இது ஆட் பண்ணாலும் 5 lakhs. ஸோ இங்கே ஆட் பண்ணாலும் 5 lakhs வரணும், இங்கேயும் 5 lakhs இருக்குது. ஸோ இங்கே போத் ஆர் எப்பயுமே சேமாக இருக்கணும், அதாவது ஈக்குவலாக இருக்கணும். இந்த அமௌண்ட்டும் இந்த ப்ளஸ் பண்ண அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் த டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் 3,60,000 அண்ட் த கேபிட்டல் 2 lakhs, கேல்குலேட் லேபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லேபிலிட்டிஸ். ஸோ இதில் வந்து லேபிலிட்டிஸ் தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லேபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் கேபிட்டல் போட்டுட்டு, இப்போ நீங்கள் வந்து அசெட்ஸ் எவ்வளவோ அந்த 3,60,000 மைனஸ் கேபிட்டல் எவ்வளோ 2 lakhs போட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 1,60,000 வந்து லைபிலிட்டிஸ். ஓகேயா, இப்போ இது ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இஃப் த டோட்டல் அசெட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் 4,50,000 அசெட்ஸ், இப்போ லயபிலிட்டிஸ் வந்து 2,50,000. ஸோ கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ அசெட்ஸ் எவ்வளோ 4,50,000, லைபிலிட்டிஸ் வந்து 2,50,000 மைனஸ் பண்ணால் வர்றது தான் கேபிட்டல் உங்களுக்கு. ஸோ இது தேர்ட் சம். ஓகே, புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் பாருங்கள், இந்த டிரான்சாக்ஷன் 1 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோர்த் சம்மில் டிரான்சாக்ஷன் 1 பார்க்குறோம். இப்போ முருகன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் rupees 50,000. ஓகேவா, 50,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணா. ஸோ அதுதான் கேபிட்டல். ஓகேவா, ஸோ த பிஸ்னஸ் யூனிட் ஹஸ் ரிசீவ்ட் அசெட்ஸ் டோட்டலிங் rupees 50,000 இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ். ஸோ இந்த கம்பெனியோட அசெட்ஸாக நம்ம கேஷாக எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோன்னா 50,000 ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசெட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இங்கே அசெட்ஸாக என்ன இருக்குது, நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 50,000 வந்து கேஷ்ன்னு போட்டு கீழே வந்து 50,000 போடுறோம். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வந்து 50,000. ஓகே, அந்த ஸ்டார்ட் 50,000. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, லைபிலிட்டிஸ் இங்கே எதுவுமே கொடுக்கல இந்த சம்மில், 0. ஓகேயா, நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன், இந்த சம்லேயே டிரான்சாக்ஷன் 2 பார்க்கலாம் இருங்க. இப்போ இந்த சம்லேயே டிரான்சாக்ஷன் 2 என்னென்னா, முருகன் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 5,000 இருக்குது. ஸோ கேஷ் நம்ம வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோமா. ஸோ 5,000 வந்து லெஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் இதில் எடுத்து போட்டுக்கோங்க. கேஷ் வந்து 50,000 நம்மளுக்கு அசட்டாக வந்திருக்கு. ஸோ கேபிட்டல் வந்து 50,000 அதில் போட்டிருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த கேஷ் இஸ் ரெடியூஸ்டு பை 5,000 பட் அ நியூ அசட் ஃபர்னிச்சர் ஆஃப் த சேம் அமௌண்ட் has been acquired. ஓகேயா, ஸோ அதனால் வந்து 5,000 வந்து கேஷ் வந்து நம்ம லெஸ் பண்ணணும். தென் ஃபர்னிச்சரை வந்து கேஷ் கொடுத்தா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வந்துச்சு இல்லையா. ஸோ ஃபர்னிச்சர் 5,000 ஆட் பண்ணணும். ஸோ இங்கே எந்த எஃபெக்ட்டும் வராது. ஸோ 0 போட்டுட்டு நமக்கு ஃபைனலாக ஈக்குவேஷன் படி பார்த்தோன்னா இங்கே 45,000 வருதா, இங்கே 5,000 வருதா, இங்கே 50,000 ஆட் பண்ணால் வருதா. ஸோ 45,000 + 5,000
50,000. ஸோ இதுவும் 50,000, இதுவும் 50,000 ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே உங்களுக்கு? ஸோ முருகன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான் 5,000க்கு ஃபர்னிச்சரை. ஸோ 5,000க்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணதால் நம்மளோட கேஷ்லேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதனால் நம்ம கேஷில் கம்மியாகிடுது. அதுவே ஃபர்னிச்சர் வந்து 5,000 இன்க்ரீஸ் ஆகிங்கன்னா நம்ம ஃபர்னிச்சர் உள்ளே வந்துச்சு. ஸோ அதனால் ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம உங்கள் புக்ஸ்லேயே வந்து இது கிளியராக சொல்லியிருக்காங்க. அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஓகேயா? இப்போது இதில் பாருங்கள், இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் டிக்ரீஸ் இன் அசட்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு 4 மெத்தட்ஸில் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னென்னா, கமான்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓனர்ஸ் வந்து 1 lakh கேஷ் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஷாக நம்மளுக்கு உள்ளே வர்றதால நம்ம அதை வந்து கேபிட்டலில் ஆட் பண்ணுவோமா, அதே மாதிரி கேஷ்லேயும் ஆட் பண்ணுவோம், கேபிட்டல்லையும் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பெய்டு கிரெடிட்டர்ஸ். பெய்டு கிரெடிட்டர்ஸ்னால் நம்ம 10,000 பே பண்ணுறோம். எதுக்கு? நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அவங்க தான் நம்ம கிரெடிட்டர்ஸ். அவங்களுக்கு நம்ம வந்து 10,000 பே பண்ணுறோம். ஸோ நம்மளை விட்டு கேஷ் போகுது இல்லையா? ஸோ அதனால் கிரெடிட்டர்ஸ் வந்து 10,000 லயபிலிட்டிஸில் மைனஸ் பண்ணணும். இதுவே அசட்ஸில் வந்து கேஷ் வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கேஷ்லேருந்தும் போகுது, கிரெடிட்டார்ஸ்லேருந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம பே பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ணுறது 10,000 இருக்குது, அதை பே பண்ணிடுறோம். ஸோ கிரெடிட்டார்ஸ் லெஸ் பண்ணணும். ஸோ கேஷும் நம்ம கொடுக்குறோம். ஸோ கேஷும் லெஸ் ஆகுது. ஸோ அதனால் ஈக்குவலாக இருக்குது இப்போ ரெண்டுமே. ஸோ லைபிலிட்டிஸில் வந்து கிரெடிட்டார்ஸ் வரும், கிரெடிட்டார்ஸ் 10,000 லெஸ் ஆகுது. அசட்ஸில் வந்து கேஷ் வரும், கேஷ்லேயும் 10,000 லெஸ் ஆகுது. ஏன்னா கேஷாக நம்ம கொடுக்கறதால. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் 5,000. நம்ம 5,000 வந்து கேஷ் கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம ஈக்குவேஷன் என்னது? லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸா? ஸோ லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் வராது. அசட்ஸில் வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோமா, கேஷ்லேருந்து லெஸ் ஆகிடும் 5,000. ஸோ என்ன வாங்கியிருக்கோம்? ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஃபர்னிச்சர் உள்ளே வருது இல்லையா? ஸோ 5,000 ஆட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அக்செப்டட் பில் ட்ரான் பை கிரெடிட்டார்ஸ் 10,000. இப்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரெடிட்டார்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு பில் வந்திருக்கு. 10,000க்கு நம்ம பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் வந்திருக்கு. ஸோ நம்ம கிரெடிட்டார்ஸில் வந்து 10,000 இருக்குது. ஸோ பில் பேயபிள், இதில் வந்து பில்ஸ் பேயபிள் அரைசஸ் எப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ பில் பே பண்ண வேண்டியிருக்கு? 10,000. அதனால இது பேயபிளில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேயா? இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கிரெடிட்டாரில் வந்து இது மைனஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இப்போ பே பண்ண போகிறோம்ல பில்ஸ் பேயபிள். ஸோ பேயபிள் இதை போட்டுட்டோன்னா கிரெடிட்டார்ஸில் இது மைனஸ் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு அசட்ஸ். ஏன்னா இதில் வந்து பில் ட்ரான் பண்ணியிருக்காங்க. ஸோ பில் ட்ரான் பண்ணால் நம்ம பேயபிள் இதில் வரும். பில் ட்ரா பண்ணியிருக்காங்கனாலே நம்ம பே பண்ணணும் அந்த அமௌண்ட்டை. ஸோ பேயபிள் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு 10,000 இருக்குது. ஸோ ஆட் ஆகிருக்கு பில் பேயபிளில். அதுவே கிரெடிட்டார்ஸ்லேருந்து நம்மளுக்கு லெஸ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம பில் பேயபிளில் இதில் பே பண்ண போகிறோம். அதனால கிரெடிட்டார்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டாங்க. இதில் பாருங்கள், கூட்ஸ் காஸ்டிங் வந்து 30,000, சோல்டு ஃபார் 40,000. கூட்ஸ் வந்து நம்ம 30,000க்கு தான் கொடுத்துருக்கோம், பட் 40,000 நம்ம வாங்கிட்டோம். ஓகேயா? ஸோ நம்மக்கிட்ட கேஷ் வந்துச்சு. கேஷ் வந்து இப்போ வாங்க, கூட்ஸ் காஸ்டிங், கூட்ஸோட மதிப்பு வந்து 30,000, பட் 40,000 நம்ம கேஷ் வாங்கிட்டோமா? ஸோ 10,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து கேபிட்டலில் ஆட் ஆகும். சரியா? அதனால் வந்து 10,000 இதில் ஆட் ஆகிருக்கு. இப்போ கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 40,000 நம்ம வாங்கியிருக்கோம். மைனஸ் இதில் வந்து கேஷ் வந்து 40,000ன்றதால ஆட் பண்ணிட்டாங்க. தென் ஸ்டாக் வந்து ஏன் 30,000 போட்டிருக்காங்கன்னா, நம்ம 30,000க்கு தான் ஸ்டாக் கொடுத்துருக்கோம் அவங்கக்கிட்ட. ஸோ நம்ம ஸ்டாக்லேருந்து 30,000 வெளியே போயிடுச்சு. அதனால 30,000 இங்கே மைனஸில் காமிப்போம். அதுவே இப்போது வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணால் வர அமௌண்ட் 10,000ன்றது தான் நம்ம கேபிட்டலில் ப்ராஃபிட்டாக கேபிட்டலில் ஆட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ கூட்ஸோட வேலை 30,000, பட் 40,000 கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ 10,000 அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட். 40,000 மைனஸ் 30,000, 10,000 வந்து
ப்ராஃபிட். ஸோ அதனால நம்ம கேபிட்டலில் அதை ஆட் பண்ணுறோம். கேஷில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா 40,000 கேஷ் வந்திருக்கு ஆட் பண்ணுறோம். ஸ்டாக்கில் ஏன் 30,000 லெஸ் பண்ணுறோன்னா ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு 30,000 வந்து அவங்களுக்கு போயிடுச்சு, அதனால அதை லெஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 10,000 வந்திருக்குல்ல, அது வந்து ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு, அதனால நம்ம கேபிட்டலில் ஆட் பண்ணுறோம். தென் இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அசட்ஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ப்ளஸ் கேபிட்டல் இந்த டிரான்சாக்ஷனில் வச்சு நம்ம வந்து அசட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். லைபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கணும் அசட்ஸ் மைனஸ் கேபிட்டல், கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். இப்போது இதில் பாருங்கள், இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து சில என்ட்ரிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இவ்வளோ வச்சு 80,000 வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கேபிட்டலாக ஓகே. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா என்னது, கேபிட்டல் அது. ஸோ 80,000 கேபிட்டல். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த புக்ஸ் ஆஃப் ராணி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டில் வந்து டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட போகிறோம். என்ன டிரான்சாக்ஷனோ அதை இங்கே 1 by 1 போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்னது, அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஓகேயா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. அசட்ஸ்னால் அதில் இங்கே என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த அசட்ஸாக என்ன இன்வால்வ் ஆகிருக்கோ அதை போட்டிருக்காங்க. அசட்ஸில் இருந்து கேஷு ஸ்டாக்கு ஃபர்னிச்சர்னு சொல்லி 3ஆக பிரிச்சுட்டாங்க. தென் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸா. ஸோ இங்கே லைபிலிட்டிஸ்ன்றது கிரெடிட்டார்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ கிரெடிட்டார்ஸ் ஆல்சோ லைபிலிட்டிஸ். இங்கே நீங்கள் லைபிலிட்டிஸ்னு போட்டுட்டு கீழே கிரெடிட்டார்ஸ்னு போட்டுக்கலாம் ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. ஸோ 80,000 வச்சு கேஷ் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ். ஸோ அசட்ஸை பொறுத்த வரைக்கும் கேஷில் வந்து 80,000 இருக்கும். நம்மளோட பிஸ்னஸில் அசட்ஸில் வந்து 80,000 இருக்கும். அதே கேபிட்டல்லையும் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. நெக்ஸ்ட் அப்படியே இதை டோட்டல் பண்ணி ஈக்குவேஷன் போட்டு அதை அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது, கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ஸோ ரமேஷ் கிட்ட இருந்து நம்ம கூட்ஸை கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் யார்கிட்ட நம்ம பண்ணுறோமோ அவங்க யார் நம்மளுக்கு, அவங்க கிரெடிட்டார்ஸ் ஓகேயா. ஸோ அதனால வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட்க்கு, அதாவது கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம அமௌண்ட் இன்னும் தரலை அவங்களுக்கு, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு அது ஸ்டாக்கில் வந்துடுமா. ஸோ அதனால நம்ம ஸ்டாக்கில் 10,000 ஆட் ஆகிருக்கு ஓகேயா. தென் கிரெடிட்டார்ஸுக்கு நம்ம தர வேண்டியது எவ்வளோ, இப்போது 10,000 நம்ம தர வேண்டியிருக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், லைபிலிட்டிஸ் சைடில் நம்ம யாருக்கெல்லாம் என்ன தரணுமோ அதெல்லாம் வந்து நம்ம லைபிலிட்டிஸில் போடுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு நம்ம வந்து 10,000 தரணும், அதனால இதை வந்து நம்ம கிரெடிட்டார்ஸில் போட்டிருக்கோம், அதாவது லைபிலிட்டிஸ் சைடில் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அமௌண்ட்டும் சேமாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 6,000. ஸோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சர் ஃபார் 6,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 6,000 கேஷ் வந்து நம்மளை விட்டு போயிருக்கோமா. ஸோ 6,000 மைனஸ் பண்ணிடணும். அதே நம்ம ஃபர்னிச்சரில் 6,000 ஆட் பண்ணணும், ஏன்னா நம்ம ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு 6,000க்கு, ஸோ ஆட் பண்ணிடணும். ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ இதை நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே 74,000, இங்கே 10,000 ப்ளஸ் 6,000 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டோட்டலும் ஈக்குவலாக இருக்கணும். அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஓகேயா. நீங்கள் கிரெடிட்டார்ஸ்ன்றதை லைபிலிட்டிஸாக இப்போ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெய்டு கிரெடிட்டார்ஸ் பை கேஷ் 8,000. நம்ம கிரெடிட்டார்ஸ்க்கு 8,000 நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதனால கேஷாக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால கேஷில் வந்து 8,000 லெஸ் பண்ணியாச்சு ஓகே. அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ்லேயும் 8,000 லெஸ் பண்ணியாச்சு, ஏன்னா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது பே பண்ணிட்டோம். ஸோ கேஷ்லேருந்து போயிடும், அப்போ கம்மியாயிடும். இப்போ கிரெடிட்டார்ஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கிரெடிட்டார்ஸ்லேயும் அது கம்மியாயிடும். ஸோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இது ஈக்குவல் டு இது சேமாக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃபார் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது கேஷ் கம்மியாகுமா. ஸோ நம்ம எவ்வளோ கம்மியாக இருக்குது, 2,000 வந்து கேஷில் வந்து கம்மியாயிடுச்சு.
அதே நம்ம ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2000. ஏன்னா நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கூட்ஸுன்றது ஸ்டாக்கில் நம்ம போடுறோம். ஓகேயா? ஸோ இதில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதை லெஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், பெய்டு ரெண்ட் பை கேஷ். ஸோ நம்ம கேஷாக வந்து ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்ட்டுன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேயா? நம்ம கேஷாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கேஷில் 500 லெஸ் பண்ணணும். தென் ஆல்சோ கேபிட்டல்லையும் ஏன் லெஸ் பண்ணுறோன்னா, அது ஒரு லாஸ் மாதிரி தான் நம்மளுக்கு. எக்ஸ்பென்சஸ் ஆகிறது ஒரு லாஸ் தானே நம்மளுக்கு. ஸோ அதனால் இதில் கேபிட்டலில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ் எக்ஸ்பென்சஸ்ன்றதால இதில் மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதில் தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து வரும். பாருங்கள், இந்த பேஜில் வந்து உங்களுக்கு இங்கே என்ன போட்டிருக்கு, அசட்ஸ் ஈக்குவல் டு liabilities ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூஸ் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ மைனஸ் எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் கூட எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பெய்ட் ரெண்ட் பை கேஷ்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை வந்து இங்கே லெஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டலில் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ்ன்றதால. ஸோ இப்போ நீங்கள் இதுலேருந்து இந்த அமௌண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதை லெஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட், இந்த அமௌண்ட் இது எல்லாமே இந்த அமௌண்ட் கூட ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இது எல்லாமே சேர்ந்தது அசட்ஸ். கேஷ், ஸ்டாக், ஃபர்னிச்சர் சேர்ந்தது அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். லைபிலிட்டிஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த கிரெடிட்டாஸில் வருது. லைபிலிட்டிஸில் வர்றது தான் கிரெடிட்டாஸ். ஸோ அதனால் அசட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். இதுதான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh. ஸோ இது வந்து கேபிட்டல். ஸோ கேஷில் வந்து ப்ளஸ் ஆகும், கேபிட்டல்லையும் இது ப்ளஸ் ஆகும். இதை பாருங்கள், கேஷில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, கேபிட்டல்லையும் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். ஸோ கேஷ் வந்து கம்மியாகும், பேங்க்கில் வந்து 60,000 இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், இதில் வந்து கேஷில் வந்து 60,000 மைனஸ் ஆகிருக்கு, பேங்க்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஓகே, கேஷ் பேங்க் எல்லாம் சேர்ந்தது அசட்ஸ். ஸோ அசட் சைடில் தான் இதெல்லாம் நீங்கள் இப்படி இந்த மாதிரி மெத்தடில் போடணும். ஸோ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா. நெக்ஸ்ட் வந்து பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். நம்ம லோன் கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ? 25,000 வாங்கியிருக்கோம். ஓகேயா? பாரோட் லோன் ஃப்ரம் பேங்க். ஸோ பேங்க்கில் 25,000 இன்க்ரீஸ் ஆகும். தென் நம்ம பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஸோ திருப்பி கொடுக்கறது அது ஒரு பொறுப்பு நம்மளுக்கு. அது என்ன எழுதுகிற வரும், லைபிலிட்டிஸ் தான், நம்மளோட லைபிலிட்டிஸ் தான் நம்ம பொறுப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் 25,000 நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது திருப்பி, ஏன்னா அது லோனு. ஸோ அதனால் பேங்க் லோனுன்றது ஒரு லைபிலிட்டிஸ் சைடில் வரும். ஸோ அதனால் பேங்க் லோன் வந்து 25,000 இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாட் கூட்ஸ் அண்ட் பெய்டு பை செக். நம்ம வந்து பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ ஸ்டாக்கில் இன்க்ரீஸ் ஆகிடும். தென் செக்காக நம்ம பே பண்ணிட்டோம் அதுக்கான அமௌண்ட்டை. ஸோ பேங்க்கில் வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ். இப்போது கேஷ் வந்து பர்சனல் யூஸ்க்காக நம்ம எடுத்திருக்கோம். பர்சனல் யூஸ்க்காக கேஷ் எடுத்திருக்கோன்னா அப்போ கேஷ் வந்து மைனஸ் பண்ணிடணும். நம்ம கம்பெனியில் தான் கேஷ் இருக்குது. ஸோ நம்ம பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கோன்னா கேஷில் வந்து மைனஸ் பண்ணிடணும். கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பர்சனல் யூஸ்னாலே அது ஓனர்ஸோட கேபிட்டல்லேருந்து தானே எடுக்கிறதா கணக்கு. ஸோ அதனால் வந்து கேபிட்டலில் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இது பாருங்கள், பேங்க்கில் வந்து நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறோம். ஸோ ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்தால் ஆஃபீஸ் யூஸில் இருக்க கேஷில் வந்து அது இன்க்ரீஸ் தானே ஆகும். பர்சனலாக எடுத்தால் தான் அது ஆஃபீஸ் யூஸ்லேருந்து மைனஸ் ஆகும். நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்காக தானே எடுக்கிறோம். ஸோ அதனால் ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுக்கிறதால அது கேஷில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும், பேங்க்கில் வந்து நமக்கு மைனஸ் ஆகிடும். ஓகே, இப்போது நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேஷ் வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் அப்போ யார் எடுக்கிறா? இது நம்மளோட ஓனர் தான் எடுக்கிறாரு. ஸோ நம்ம பிஸ்னஸ்லேருந்து எடுக்கிறாருன்னா அது வந்து 5,000 நம்ம பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து லெஸ் பண்ணணும்.
நம்ம கேபிட்டல்லேருந்து தானே எடுக்கிறாரு, ஸோ அதனால மைனஸ் ஆகும். ஆனால் இதுவே பாருங்கள், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸுன்றதால இதில் நம்ம வந்து ஆஃபீஸ் யூஸுக்கு பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறோம். ஸோ அந்த பணம் எடுத்து ஆஃபீஸுக்கு தானே யூஸ் பண்ணுறோம், அதனால கேஷில் ஆட் ஆகிடும். நம்ம ஆஃபீஸ் யூஸுக்கு கேஷில் ஆட் ஆகிடும். அது பேங்க்லேருந்து இருக்கிறதால மைனஸ் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து அன்பு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 20,000, கூட்ஸ் 12,000 அண்ட் மிஷின் 8,000. ஸோ இதெல்லாம் வந்து அசட் சைடில் வருமா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அசட் சைடில் வந்து கேஷு, ஸ்டாக்கு, மிஷினு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த காலம்ஸ் போட்டுட்டு 20,000 கேஷ், 12,000 ஸ்டாக்கு, 8,000 இதெல்லாம் வந்து அசட்ஸாக போட்டிருக்கோமா. தென் கேபிட்டலில் வந்து 40,000 வந்து ஏன் போட்டிருக்கோன்னா, இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. அன்பு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 20,000, கூட்ஸ் 12,000 அண்ட் மிஷின் 8,000. இது மூணுத்தையும் சேர்த்து தான் அன்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸ். ஸோ அதனால இது மூணுமே வந்து நம்ம ஆட் பண்ணால் வர்றது தான் கேபிட்டல். ஓகேயா? ஸோ அதை வந்து இங்கே தனித்தனியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் ரெமனி ஆன் கிரெடிட். ஓகேயா? நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகேயா? ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டாக்கில் வந்துடும் அமௌண்ட். 7,000 ஸ்டாக்கில் வந்துடுச்சு. ஆனால் நம்ம இன்னும் பே பண்ணலை, கிரெடிட்க்கு தானே வாங்கியிருக்கோம். ஸோ பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பே பண்ண வேண்டியதுலாம் எதில் வரும்? லேபிலிட்டிஸில் வரும், அதாவது கிரெடிட்டாஸில் வரும். நம்ம பே பண்ண வேண்டியது இவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ணணும். நம்ம யார்கிட்ட வாங்குகிறோமோ அவங்க தான் வந்து கிரெடிட்க்கு வாங்குகிறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதில் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மேட் டு ரமணி இன் ஃபுல் செட்டில்மெண்ட் 6,900. இப்போது நம்ம பேமெண்ட் மேட் டு ரமணி ஃபுல் செட்டில்மெண்ட் 6,900. ஸோ ரமணிக்கிட்ட நம்ம 7,000க்கு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம், அதுக்கு 6,900 நம்ம பே பண்ணியிருக்கோன்னா அப்போ 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் ஏதாவது வாங்கியிருப்போம் நம்ம, அது ஒரு ப்ராஃபிட் மாதிரி தானே. ஸோ அதனால நம்ம வந்து அதை கேபிட்டலில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ 6,900 நம்ம வந்து கேஷ் கொடுத்துட்றோம் இல்லையா. ஸோ கேஷ் அவங்களுக்கு போயிடுச்சு இல்லையா. ஸோ 6,900 கேஷில் வந்து லெஸ் பண்ணிவிட்டு அந்த 7,000 நம்மளோட அமௌண்ட்டு, 7,000ல் 6,900 பே பண்ணோன்னா 100 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கோம். இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராஃபிட்ன்றதால அது வந்து நம்ம வந்து கேபிட்டலில் ஆட் பண்ணுறோம். ஒரு ரெவென்யூ மாதிரி நினச்சி ஆட் பண்ணுறோம். ஓகே, இதுதான் ரெவென்யூ. நெக்ஸ்ட்டு 7,000 வந்து நம்ம லெஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கிரெடிட்டாஸ்க்கு கொடுத்துட்டோம் பே பண்ணுறது. கிரெடிட்டாஸில் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருந்தோம் இல்லையா பெண்டிங்கில். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம கேஷாக இங்கே கொடுத்ததால கேஷில் லெஸ் ஆயிடுச்சு. கிரெடிட்டாஸும் நம்ம பே பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க 100 rupees வந்து நம்மளுக்கு ரெவென்யூ. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து அதுக்கான டோட்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு ராஜன் ஆன் கிரெடிட் காஸ்டிங் 5,400. 6,000 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம ராஜனுக்கு கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். பட் 5,400க்கான ஸ்டாக் மட்டும்தான் அவங்களுக்கு போயிருக்கு. ஆனால் 6,000 அமௌண்ட்டு நம்ம வந்து 6,000 அமௌண்ட்டுக்கு பில் போட்டிருக்கோம். ஸோ 6,000க்கான பில் போட்டுட்டு நம்ம 5,400 தான் வந்து ஸ்டாக் அமுச்சிருக்கோம். ஓகேயா? 6,000க்கான பில் இருக்குங்க. ஸோ நம்ம ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டேருந்து எவ்வளோ போயிருக்கு? 5,400க்கான ஸ்டாக் போயிருக்கு. ஸோ அமௌண்ட் வந்து அதனால் 5,400 வந்து ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு போயிடுச்சு. அப்புறமா வந்து டெப்டாஸ். இப்போது டெப்டாஸ்னால் யார்? நம்மளுக்கு தர வேண்டியங்க. நம்ம சேல் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு தர வேண்டியங்க வந்து டெப்டாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டெப்டாஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு 6,000 வரணும். ஆனால் நம்ம ஸ்டாக்லேருந்து 5,400 தான் போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 600 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் மாதிரி. ஓகே, ஸோ அதனால் அந்த 600 வந்து நம்ம கேபிட்டலில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் ரிசீவ்டு ஃப்ரம் ராஜன் 5,800. 5,800 இப்போ அவர் பே பண்ணிட்டார் நம்மளுக்கு. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு கேஷ் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து கேஷில் 5,800 ஆட் பண்ணிட்டோம். ஆனால் 6,000 இதில் வந்து லெஸ் பண்ணிட்டோம்.
பேலன்ஸ் 200 வந்து நம்ம கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். பிகாஸ் அது ஒரு லாஸ் மாதிரி. ஸோ அதனால் நம்மளுக்கு 200 வந்து லாஸ். அதனால் நம்ம வந்து 5800 தான் அவர் பே பண்ணியிருக்காரு. 6000க்கு பில்லு. ஸோ 6000 இதில் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து 5800 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கேஷ் வந்திருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஏன் நம்ம கேபிட்டலில் லெஸ் பண்ணுறோன்னா அது வந்து லாஸ் ஏதாவது வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து லாஸ்ன்றதால அது வந்து எக்ஸ்பென்சஸாக கூட இருக்கலாம். அதனால வந்து இங்கே 200 வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இங்கே வந்துச்சு அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங். வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எப்பயுமே வந்து கேபிட்டலில் லெஸ் பண்ணணும். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பென்சஸ். அதனால அவுட்ஸ்டாண்டிங் நம்ம கொடுக்க வேண்டியதை லெஸ் பண்ணுறோம். ஸோ வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம தர வேண்டிய வேஜஸ்ஸு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அதனால வந்து நம்ம கேபிட்டல்லேருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இந்த அமௌண்ட்டை இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட்டை இந்த அமௌண்ட்டை எப்பவுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.